ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டபுள் பீன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள் புலாவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கேரட் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், மஷ்ரூம் அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இந்த முறை நம்ம டபுள் பீன்ஸ் வச்சு பண்ண போகிறோம். நான் இதை நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச டபுள் பீன்ஸ் தான் இது, ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேரட் பீன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு, அந்த ஸ்டார் அனைஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் அரிசியை வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கேன். அடுப்புல குக்கர் 1 pot ரெசிபி தான் இது. நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய, யூஸ்வலா நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். பட் நம்ம இதுல டபுள் பீன்ஸ் சேர்க்க போறோம். குக்கர் காஞ்சிருச்சு. கொஞ்சமா நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் பிளஸ் எண்ணெய் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ண போறோம். நான் நெய்யும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ண போறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் சமையல் தேங்காய் எண்ணெய் தான், அதனால நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்றேன். உங்க வீட்டில் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கெல்லாம் போட்டுடுறோம். உங்ககிட்ட இருக்கிற இந்த ஸ்பைசஸ், அஞ்சரைப்பட்டியில இருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போடுங்க, நல்லா வாசமா இருக்கும். அப்புறம் சோம்பு கொஞ்சமா போட்டுக்கிறேன். எல்லாம் பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு பாத்தீங்கன்னா காரம் அதிகமா தேவையில்லை. ஏன்னா நம்ம அதுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸஸா போட போறோம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். பிளஸ் பச்சை மிளகா. இந்த ரெண்டுத்துல இருந்து தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரம் கிடைக்க போகுது. ஸோ நான் மசாலா பொடி ஐட்டம்ஸ் நிறைய சேர்க்க போறதில்ல. அதுக்கு பதில் பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 2 தான் கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறேன். நல்லா வதக்குனதும் ஆனியன் நல்லா சிவந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாய் போடலாம். நம்ம ஃபர்ஸ்டே பச்சை மிளகாய் போட்டோம்னா அது எண்ணெயில நல்லா பொரிஞ்சு நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்குள்ள அது ரொம்ப ஸ்மாஷ் ஆயிடும். முழுசா இருக்காது. முழுசா இருந்தா மட்டும்தான் அது தண்ணியில அந்த பச்சை மிளகாவோட எசன்ஸ் இறங்கும். அது ரொம்ப ஸ்மாஷ் ஆயிடுச்சுன்னா அந்த மிளகாய் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிடும். இன்கேஸ் பச்சை மிளகாய் காரமா இருந்ததுன்னா ரொம்ப காரமாயிடும். அதனால இந்த தக்காளி போட்டதுக்கு அப்புறம் நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க. இப்ப கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். கேரட் பீன்ஸ் பாத்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியா எடுக்கணும். ஏன்னா நம்ம டபுள் பீன்ஸ் புலாவ்ன்றதுனால டபுள் பீன்ஸ் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கணும். கேரட் பீன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வச்சு புலாவ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப உப்பு போட்டுடலாம், காய்க்கு தேவையான உப்பு. இப்ப காய் வதங்கறதுக்கு தேவையான உப்பு போடணும். அதுக்கப்புறமா நீங்க தண்ணியெல்லாம் ஊத்தி அரிசியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா டேஸ்ட் பார்த்து இன்னும் கூட உப்பு நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க டபுள் பீன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போடும்போது ஒரு முறை நம்ம கலந்து விடணும். அப்பதான் அதுல இருக்க எசன்ஸ் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும்.
இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கரம் மசாலா வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸ்னா நீங்கள் 2.5 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரைஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம வீட்டில் சாதம் வடிப்போம் இல்லைங்களா, ஒயிட் ரைஸ் செய்யறதுக்கு பயன்படுத்துவோம்ல, அந்த அரிசியை தான் வந்து நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமன் எல்லோ கலர் வந்து சேர்க்க போகிறேன். எல்லோ கலரில் இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். இந்த ரைஸ் வந்து அந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும் போதே அவ்வளோ நல்லா இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டதும் உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டேஜில் தான் வந்து நான் வந்து தண்ணியை குக்கர் வந்து மூடி போடுவேன். கொஞ்சம் பாருங்க, இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடி வெயிட் போட்டுடலாம். நீங்க சாம்பார் ரைஸ் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கு. புதுசா பார்க்குறவங்க ஃபுட் டேஸ்டி ஃபுட்ல போய் நீங்க பாருங்க. இப்போ வந்து விசில் விட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக நமக்கு டபுள் பீன்ஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கமன்னு இருக்கு வாசம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, டபுள் பீன்ஸ் புலாவ் ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.